இப்போ வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே மேம். இதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் வந்து பிரபாகரன் அவர்களோட சீமான் சந்தித்தது எல்லாமே போய் அவர் சந்தித்து இத்தனை நாள் வந்து 10-12 வருஷமா சொல்லல. அவர் பொய்ன்னு சொல்லல, இதெல்லாம் பண்ணாரா, ஆனா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சீமானுக்கு கொடுக்கல அப்படிங்கிறாரு. இல்லைங்க மேம், அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா நேர்காணல்ல 7 நாள் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் 2 நாள் தான் வந்து சீமான் சந்திக்க வேண்டிய ஒரு டைம்னு இருந்தது. அதில் 7 to 11 நிமிஷம் தான் அவர் சந்திச்சே இருக்காது. அந்த சந்திக்கும் போது அவர் மட்டும் தனியாக சந்திக்கல, ஒரு குரூப்போடு தான் சந்திச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோ கூட அவருக்கு கிடைக்காம ஒரு நிலைமையில தான் இத்தனை நாள் இருந்துட்டு வந்தது. அந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி தான் வச்சிருக்காங்க அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இவ்வளோ நாள் சந்திக்கவே இல்லைன்னாங்கல்ல, சந்திச்சாரா, முடிஞ்சிருச்சா? அப்போது உண்மை வந்து இதுதான் உண்மைன்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒரு நிமிஷமோ நான் முன்னாடி என்ன சொல்வேன் அப்படின்னா, அவர் சந்திக்கவே இல்லைனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஐ வில் ஸ்டில் ரெஸ்பெக்ட் ஹிம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும், அதாவது இப்போ நான் என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா தலைவருடைய படம் இருக்கும், அவருடைய சித்தாந்தங்கள் உள்வாங்கியிருக்கேன், நிறைய அவரை பற்றி படிக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த நாடி நரம்பெல்லாம் வாங்க, அந்த மாதிரி எனக்கு முழுக்க வந்து அவருடைய அந்த வாழ்க்கை முறை வந்து எனக்கு இதுக்கு காரணம் ஆரம்ப புள்ளி யார்? அவர் தானே, அண்ணன் சீமான் தானே.